நம்ம எல்லாரும் நமக்காக சாப்பிடாம விரதம் இருப்போம். ஆனா சமயபுரம் மாரியம்மன் தன்னோட பக்தர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக பட்னி விரதம் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா மாரியம்மன் கோவில்களுக்கும் முதன்மை சக்தி பீடமாகவும் மாரியம்மன்களுக்கு எல்லாம் தலைவியாகவும் இருக்கிறவங்க சமயபுரம் மாரியம்மன். இங்க திருவிழா தொடங்கின பின்னாடிதான் மற்ற மாரியம்மன் கோவில்கள்ல திருவிழா தொடங்கும். சிவந்து மேனியோடவும் ஆக்ரோஷமான உருவத்தோடவும் காட்சி அளிச்சாலும் கருணை உள்ளத்தோட பக்தர்கள் வேண்டும் வரத்தை உடனே கொடுத்து ஆசி வழங்கும் தாய் தெய்வம் சமயபுரம் மாறி. தக்க சமயத்துல பக்தர்களோட குறைகளை நிவர்த்தி செய்வதால இவங்கள சமயபுரத்து மாரியம்மன்னு சொல்றாங்க. இந்த கோயிலுக்கு நிறைய வரலாறு இருக்கு. அது என்னன்னு நான் ஒன்னொன்னா உங்களுக்கு சொல்றேன். யமதர்மன் கிட்ட இருந்து தன்னோட உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்ச மார்க்கண்டேயரை காப்பாத்த சிவபெருமான் காலசம்ஹார மூர்த்தியா அவதாரம் எடுத்து யமதர்மராஜனை கொன்னுட்டாரு. இதனால பிரபஞ்சத்துல ஜனனம் மரணம் எல்லாத்திலையும் நிறைய குழப்பம் ஏற்பட்டு நோய்களின் அதிபதியான மாயாசுரன் அதிக அளவுல நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான். இத பார்த்து கோபம் கொண்ட பார்வதி தேவி தன்னுடைய அம்சமாக மாரியம்மனை உருவாக்கி மாயாசுரனை வதம் செய்ய அனுப்புறாங்க. மாரியம்மனும் மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் வதம் செஞ்சு அவர்களுடைய தலைய ஒட்டியானமா அணிஞ்சு நோய்களின் கொடுமையிலிருந்து மக்களை காப்பாத்தினாங்க. அப்புறமா சிவபெருமான் கிட்ட ஆசி பெற்று மாரியம்மனின் அண்ணனான விஷ்ணு பகவானோட 108 திவ்ய தேசங்கள்ல முதன்மையான திருத்தலமான திருச்சி ஸ்ரீ ரங்கநாதர் கோயில்ல வைஷ்ணவி தேவியா அருள் புரிஞ்சு வந்திருக்காங்க. ஸ்ரீ ரங்கநாதர் கோயில்ல இருந்த வைஷ்ணவி அம்மன் சிலை திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிச்சது. உடனே அங்கிருந்த ஜீயர் சுவாமிகள் ஓடி போய் பார்த்தப்ப அம்மன் ரொம்ப உக்கரமா கோரை பற்களோடையும் சிவந்த கண்களோடையும் இருந்ததால பயந்து போய் தாயி ஏன் இப்படி உக்கரமா இருக்குன்னு கேட்டாரு. அப்ப அசரீரி சத்தமா மக்கள் அம்மை நோயால அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்கள நான் தான் காப்பாத்தணும், அதனால என்ன இந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு எடுத்துட்டு போய் தனி சன்னதியில அம்மனா பிரதிஷ்டை செய்யுங்க, நானே உங்களுக்கு ஒளியாக இருந்து வழிகாட்டுறேன், அந்த இடத்துல என்ன பிரதிஷ்டை செய்யுங்கன்னு சொன்னது. அசரீரி சொன்னபடியே ரங்கநாதர் கோவில்ல இருந்து வைஷ்ணவி சிலைய வேறொரு இடத்துக்கு எடுத்துட்டு போக முடிவு செஞ்சாங்க. ஸ்ரீ ரங்கநாதர் கோவில்ல இருந்து வைஷ்ணவி சிலைய பல்லக்குல தூக்கிக்கிட்டு பயணமானாங்க. இரவு முழுவதும் அம்மன் ஒளியாக வந்து வழிகாட்டுனாங்க. பொழுது விடியும் நேரத்துல அந்த ஒளி மறைஞ்சிருச்சு. கண்ணனூர் அரண்மனைக்கு பக்கத்துல இருந்த வேப்பமரம் நிறைந்த காட்டுல பல்லக்க நிறுத்திட்டு ஓய்வெடுத்தாங்க. மறுபடியும் பயணத்தை தொடர நினைச்சு சிலைய தூக்கினாங்க. சிலைய அந்த இடத்துல இருந்து நகர்த்தவே முடியல. மறுபடியும் அசரீரி ஒளி கேட்டது. என்ன இந்த வேப்பமரங்கள் நிறைந்த இடத்திலேயே விட்டுருங்க, நான் இங்கேயே இருக்கேன், மக்களை கொடிய நோயிலிருந்து காப்பாத்துறதுக்கு நான் இங்கதான் இருக்கணும், அதனால என்ன விட்டு நீங்க எல்லாரும் ஸ்ரீரங்கம் போங்கன்னு அசரீரி சொன்னது. அப்புறம் அவங்க வைஷ்ணவி சிலைய அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இடத்திலேயே மாரியம்மன் குடிகொண்டு மக்களின் கொடிய நோய்களையும் துன்பங்களையும் போக்கினாங்க. சோழ தேசத்து மன்னன் தன்னோட தங்கைக்காக இந்த பகுதியில் இருந்த நகரத்தையும் கண்ணனூர் அரண்மனையையும் சீதானமா கொடுத்திருந்தான். பிற்காலத்துல பாண்டியர்கள் படையெடுத்து வந்ததுல அந்த நகரமும் அந்த அரண்மனையும் அழிக்கப்பட்டது. மண்மேடாய் இருந்த அந்த இடம் வேப்பங்காடா மாறிடுச்சு. அந்த இடத்துலதான் இப்ப சமயபுரம் மாரியம்மன் இருப்பதாகவும் சொல்றாங்க. இந்த நிலையில தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்த விஜயநகர மன்னன் தன் படைகளோட கண்ணனூர் காட்டுல தங்குனாரு. அப்ப அங்கிருந்த மாரியம்மனை வழிபட்ட மன்னன் போர்ல வெற்றி பெற்றா அம்மனுக்கு கோயில் கட்டுவதா வேண்டிக்கிட்டாரு. அதன்படியே அம்மனுக்கு திருக்கோயில் கட்டிய விஜயநகர மன்னன் பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கற்பண்ணசாமியையும் பிரதிஷ்டை செஞ்சு குடமுழுக்கு விழா நடத்தி நித்திய பூஜைக்கான ஏற்பாடுகளையும் செய்தார். இந்த இடம்தான் மாரியம்மனின் தாய் வீடான இனாம் சமயபுரம்னு சொல்லப்படுது. இப்ப இருக்க ஆலயம் கிபி 1804 ஆண்டு விஜயரங்க சொக்கநாத நாயக்க மன்னரால கட்டப்பட்டது. சோழர் காலத்திலேயே இங்க மாரியம்மன் கோயில் இருந்திருக்கணும். இது பிற்கால விஜயநகர மற்றும் நாயக்க மன்னர்கள் காலத்துல சிறப்பு பெற்றிருக்கணும்ங்கிறது ஆய்வாளர்களின் கருத்து. சமயபுரம் கோயில் கொடிமரத்தை அடுத்துள்ள மண்டப தூண்களோட கீழ் பகுதியில நாயக்க மன்னர்களது உருவங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த தலம் சுமார் 700 ஆண்டுகளுக்கு மேலாக சக்தி தலங்கள்ல ஒன்னா விளங்குறத தெரிஞ்சுக்கலாம். அடுத்த வரலாறு
சிவசக்தி சொரூபமாக வாழ்ந்த ஜமத்கனி முனிவரோட மனைவி ரேணுகா தேவியே மாரியம்மனாக மாறினாள்னு ஒரு வரலாறு உண்டு. சிவபெருமான் மன்மதனை எரிச்ச வெப்பத்தோட அனல் தாங்காம தேவர்களும் மனித உயிர்களும் தவிச்சாங்க. அதனால அவங்க பார்வதி தேவிய வேண்டினாங்க. அவ அந்த வெப்பத்தை உள்வாங்கிக்கிட்டா. அந்த சக்தி சொரூபமே சீதலா தேவின்னு மாரியம்மன்னு சொல்றாங்க. அடுத்து வசுதேவர் தேவகி தம்பதியரோட 8வது குழந்தையான கண்ணன் யசோதை வீட்டுக்கும் நந்தகோபன் யசோதையின் பெண் குழந்தை ஹம்சனின் சிறைச்சாலைக்கும் இடம் மாட்டப்படுறாங்க. அந்த பெண் குழந்தைய சிறைக்கு வந்து ஹம்சன் கொல்ல முயற்சி செய்தப்ப அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு வானத்துல உயர்ந்து உன்னை கொல்லும் யமன் கோகுலத்தில் வளர்ந்து வருகிறான்னு சொல்லி மறைஞ்சது அந்த மாய குழந்தை மாயாதேவின்னு மாரியம்மன்னு சொல்றாங்க. அவளே சமயபுரத்துல அம்மனாக விளங்குகிறாள்ங்கிறது ஐதீகம். கோவில் அமைவிடம் திருச்சி காவிரியாத்து கரையோரத்துல இருந்து வடக்க 15 கிலோமீட்டர் தொலைவுல வடக்கு திசையில சமயபுரத்தின் கண்ணனூர் பக்கத்துல கரிகால் பெருவளத்தான்கிற திருமாவளவனால வெட்டப்பட்ட பெருவளை வாய்க்கால் கரையோரத்துல மகா சக்தி பீடமாக விளங்குது சமயபுரம் மாரியம்மன் ஆலயம். இந்த ஆலயம் 18ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டதுன்னு சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. ஆனா சமயபுரத்து மாரியம்மன் சிலை 700 ஆண்டுகள் அல்லது 800 ஆண்டுகளுக்கு முன் உருவானதாகவும் மிகவும் பழமை வாய்ந்ததாக காணப்படுவதாகவும் மேலும் சில அறிஞர்கள் சொல்றாங்க. மூலஸ்தானத்துல அம்மன் சுகாசினியா காட்சி தர்றாங்க. தலைக்கு மேல 5 தலை நாகம் படம் விரிச்ச நிலையில காட்சி தருது. இடது காலை மடிச்சு வச்சிருக்காங்க. கீழே தொங்க விட்டு வலது காலுக்கு கீழே அசுரர்களோட தலை காணப்படுது. இவங்களோட 8 திருக்கரங்கள்ல கத்தி, கபாலம், சூலம், மணிமாலை, வில், அம்பு, உடுக்கை, பாசம் இதெல்லாம் ஏந்தி இருக்காங்க. நெத்தியில திருநீரும் குங்குமமும் ஜொலிக்கும் தோடும் மூக்குத்தியோட இருக்காங்க. 27 நட்சத்திரங்களோட ஆதிக்கங்களையும் தன்னுள்ள அடக்கி 27 எந்திரங்களாக திருமேனி பிரதிஷ்டையில இங்க அருள் புரியுறாங்க கண்ணபுரத்தால். இந்த கோவில்ல சித்திரை மாதம் முதல் செவ்வாய்க்கிழமையில தேர் திருவிழா நடக்கும். அதுல லட்சக்கணக்கான மக்கள் குவியறாங்க. சித்திரை மாதத்தோட கத்திரி வெயில்ல அம்மை போன்ற நோய்கள் மக்களுக்கு ஏற்படும். அந்த வெப்பத்தை தான் ஏத்துக்கிட்டு மக்களை குளிர வைக்கும் மாரித்தாயின் உடல் வெப்பத்தை தணிக்கத்தான் பக்தர்கள் அம்பாளுக்கு பூமாரி புழிஞ்சு அவளை குளிர செய்யறாங்க. இந்த விழா திருச்சி மாவட்ட மக்களால கோலாகலமா கொண்டாடப்படும். எல்லா ஆட்டோ ஸ்டாண்டும் களை கட்டும். காந்தி சந்தையில சுமை தூக்கும் தொழிலாளி முதல் எல்லா பகுதி மக்களும் பல வகையான பூக்களை பள்ளக்குலையும் தட்டுலையும் சுமந்துகிட்டு மேல தாளத்தோட கொண்டு வருவாங்க. அப்ப வெளிநாடுகள்ல இருந்தும் பக்தர்கள் கூடிய பூக்களை அனுப்பி வைக்கிறாங்க. பூச்சிடுதல் விழாவை ஒட்டி விக்னேஸ்வர பூஜை புண்ணியாக வஜனம் முடிச்ச பின்னாடி முறைப்படி மாரியம்மனுக்கு காப்பு கட்டுறாங்க. அப்புறம் கோயிலின் தென்கரையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல சிறப்பு பூஜை செஞ்சு 3 யானைகள் மேல பூத்தட்டுகள் வச்சு திருக்கோயில் முன் மண்டபத்திலிருந்து ஊர்வலமா எடுத்துட்டு போவாங்க. தேரோடும் வீதிகள் 4 வழியா தேரடி வந்து ராஜகோபுரம் வழியா பூத்தட்டுகள் கருவறைக்கு எடுத்துக்கிட்டு போய் சாமிக்கு அர்ப்பணிக்கிறாங்க. இங்க பூச்சொரிதல் விழா ரொம்ப சிறப்பா நடக்கும். அதுல சுமார் 5 லட்சம் பேர் வரைக்கும் கலந்துக்குவாங்க. மாசி மாசம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில இருந்து பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் வெகு சிறப்பா பூச்சொரிதல் விழா நடக்கும். இந்த பூச்சொரிதல் விழா தங்கச்சியான மாரியம்மனுக்கு அண்ணனான ஸ்ரீ ரங்கரால கொண்டு வரப்படுற பூக்களால முதல் பூச்சொரிதல் விழா நடைபெறுது. அதாவது ஸ்ரீ ரங்கநாதன் ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்படும் பூவால முதல் பூச்சொரிதல் விழா நடக்கிறது வழக்கம். இந்த பூச்சொரிதல் நிகழ்வானது உலக நன்மைக்காகவும் கொடிய நோய்கள்ல இருந்து மக்களை காப்பாற்றவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்கள் ஆரோக்கியமாகவும் வாழ வேண்டி சிவபெருமான நோக்கி மாசி மாத கடைசி ஞாயிறு தொடங்கி பங்குனி கடைசி ஞாயிறு வரையிலான 28 நாட்கள் பச்சை பட்னி விரதம் இருப்பதாகவும் விரத நாட்கள்ல அம்பாளுக்கு ஒருவேளை மட்டும், அதாவது சாயரச்சை பூஜையின் போது துள்ளுமாவு, வெள்ளரி பிஞ்சு, பானகம், இளநீர், மோர் நிவேதனம் செய்யப்படுது. இந்த காலத்துல அம்மனோட சேர்ந்து மக்களும் விரதம் இருக்கிறது வழக்கம்.
அதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை தெப்பமும் நடக்கும். அன்னைக்கு சமயபுரத்துல நடக்கும் சடங்குகள்ல முக்கியமானது முடி இறக்கிறது. இதற்கான உரிமம் பெற்ற 16 குடும்பங்களை சேர்ந்த 40க்கும் அதிகமானவங்க முடியிறக்கும் வேலை செய்யறாங்க. முடி காணிக்கையோட ஆடு, மாடு, கோழி காணிக்க, அக்கினி சட்டி எடுக்கிறது போன்ற நேர்த்திக்கடன் நிறைவேற்றப்படுது. தேர் திருநாள்ல பக்தர்கள் ஆத்துல குளிச்சுட்டு ஈர துணியோட ஆத்து நீரை எடுத்துக்கிட்டு போய் அம்மனோட பாதங்கள்ல ஊத்தி குளிர வைக்கிறாங்க. அம்மை போகவும், மழை பெய்யவும், பால் சுரக்கவும், வறுமை நீங்கவும் இது நம்பிக்கையோட செய்யப்படுது. அன்றைய தினம் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடக்கும். தேர் திருவிழாவோட 8ஆம் நாள் அன்னைக்கு சமயபுரத்தால் இனாம் சமயபுரத்துக்கு போய் ஒரு நாள் ராத்திரி தங்குறாங்க. அத மாரியம்மனுக்கு தாய் வீடுன்னு சொல்றாங்க. அங்க போகும்போது அம்மன் சிரித்த முகத்தோட போவாங்க. திரும்பி வரும்போது சோகமா வருவாங்க. 9ஆம் நாள் குதிரை வாகனத்துல புறப்பட்டு வருவாங்க. 10ஆம் நாள்ல சமயபுரம் மாரியம்மனுக்கு திருவானைக்கா ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திலிருந்து சீர்வரிசை வரும். சிவன் கிட்ட இருந்தும் பெருமாள் கிட்ட இருந்தும் சீர்வரிசை பெறும் ஒரே அம்பிகை இவதான். தைப்பூச தன்னைக்கு அம்மன் கொள்ளிடத்தின் தென்கரையில நீராட வருவா. அப்ப ரங்கநாதர் ஆலயத்திலிருந்து பட்டுப்புடவைகள், மாலைகள், தளிகைகள் மகமாய்க்கு சீரா வரும். இத தீர்த்தவாரி விழான்னு சொல்றாங்க. சமயபுரம் கோவில்ல உயிர் பலி கிடையாது. இந்த கோவில்ல சிவாச்சாரியர்கள் பூஜை செய்யறாங்க. இங்க இவ சிவஸ்வரூபமா இருப்பதால விபூதியே பிரசாதமா கொடுக்கப்படுது. பக்தர்கள் மாவிளக்கு, பொங்கல் வச்சு வழிபடுறாங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு கரும்பு தொட்டில் வேண்டுதல் செய்யறாங்க. குழந்தை பேரு கிடைச்சதும் சீமந்த தப்ப கட்டி இருந்த புடவைய மஞ்சள்ல நினைச்சு கரும்பு தொட்டில கட்டி அதுல குழந்தைய கிடத்தி தாயும் தந்தையும் கோயில வலம் வந்து கோயில் கொடிமரத்தின் முன்னாடி வச்சு வணங்குறாங்க. அந்த கரும்ப பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுப்பாங்க. தொட்டில் கட்டிய துணிகளை அர்ச்சகர் எடுத்துக்கிட்டு குழந்தையையும் தம்பதியரையும் ஆசீர்வாதம் செய்யறாரு. இந்த தலத்துல முதல் பூஜை இந்த தலத்தின் எல்லை தெய்வமான செல்லாண்டி அம்மனுக்கு செய்யப்படுது. செல்லாண்டி அம்மனுக்கு பூஜை செய்த பிறகுதான் சமயபுரத்தால் பூஜையை ஏத்துக்கிறதா நம்புறாங்க. சித்திரை தேர் திருவிழாவுக்கு பிறகு வைகாசி மாதம் தைப்பொங்கல், தைப்பூசம், விஜயதசமி, வருஷப்பிறப்பு சிறப்பா கொண்டாடப்படுது. தைப்பொங்கல் அன்னைக்கு அம்மன் தங்க ரதத்துல வருவாங்க. இது மாதிரி விசேஷ நாட்கள்ல மக்கள் அதிக அளவுல கூடுவாங்க. அம்மனோட கருவறை விமானம் தங்க தகடுகளால ஆனது. தங்கம் 71 கிலோவும், செம்பு 3 கிலோ 288 கிராமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. 20 லட்சம் ரூபாய் செலவுல தங்க ரதம் நேர்த்தியா செய்யப்பட்டிருக்கு. பிரார்த்தனை செய்து கொள்ளும் பக்தர்கள் காணிக்கையா ரூபாய் 700 கட்டுனா தங்க ரதத்தை இழுக்க அனுமதிக்கப்படுறாங்க. கோயிலோட தீர்த்தம் இங்குள்ள பெருவளை வாய்க்கால் சிறப்பு மிகுந்த தீர்த்தமா விளங்குது. ஆலயத்தின் மேற்கு பகுதியில அமைஞ்சிருக்க திருக்குளம் மற்றொரு புண்ணிய தீர்த்தம். இதுக்கு மாரி தீர்த்தம்னு பேரு. சமயபுரம் மாரியம்மனை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாலாலயம் செஞ்சு மறுபடியும் ஆலய பீடத்துல அமர்த்துறாங்க. சமயபுரம் கோவில் கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. கிழக்கு மேற்கா சுமார் 250 அடி நீளத்தோடனும் தெற்கு வடக்கா 150 அடி அகலத்தோடையும் ஆலயம் அமைஞ்சிருக்கு. கோயிலின் அமைப்பு ஆகம சிற்ப வாஸ்து சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அமைஞ்சிருக்கு. இது செழிப்பையும் வளத்தையும் உணர்த்துவதாக சொல்றாங்க. கோயில் முகப்புல இருக்க நீண்ட பெரிய மண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம். 3 சுற்றுகளை கொண்ட இத்திருக்கோயிலோட கிழக்கில் உள்ள சன்னதி தெருவுல அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்க அருள்மிகு முருகன் திருக்கோயிலும் இருக்கு. தேரோடும் வீதியின் வடக்க மறுபடியும் ஒரு விநாயகர் கோவில் அமைக்கப்பட்டிருக்கு. மேற்கில அருள்மிகு ராஜகோபால சுவாமி பிரதிஷ்டை செஞ்சிருப்பது மற்றொரு சிறப்பு. கோயிலின் 2ஆம் திருச்சுற்றுல அருள்மிகு விநாயகர் சன்னதி, நவராத்திரி மண்டபம், அபிஷேக அம்மன் சன்னதி, யாகசாலை, தங்கரத மண்டபம் இருக்கு. 2வது உள்பிரகார பகுதியின் மேல் தளத்துல மிகப்பெரிய அளவுல அம்மனோட ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. 56 அடி நீளம், 36 அடி அகலத்துல அம்பிகையின் விஸ்வரூப காட்சி கண்கொள்ளா காட்சியா அமைஞ்சிருக்கு. சமயபுரம் மாரியம்மனை சுற்றி அன்னபூரணி, ராஜராஜேஸ்வரி, தேவி கருமாரி, மூகாம்பிகை, அபிராமி, மகாலட்சுமி, பிரத்யங்கிரா தேவி அம்மன் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. தென்கிழக்கு பகுதியில விநாயகர் சன்னதிக்கு பக்கத்துல மிகவும் நேர்த்தியா எந்த திசையில நின்னு பார்த்தாலும் சிவலிங்கத்தை தரிசிக்கும் வகையில வரையப்பட்டிருக்கும் ஓவியமும் தனி சிறப்பு. பக்தி கணபதி, பால கணபதி உள்ளிட்ட 8 வகை விநாயகர்களோட முருகன், விநாயகர் வழிபடும் வகையில வரையப்பட்டுள்ள ஓவியமும் பக்தர்களை மெய்சிலிர்க்க வைக்குது.
கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகா மண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம்னு சொல்லப்படுது. கருவறையின் இடது பக்கம் உற்சவ அம்மனோட சன்னதி இருக்கு. இந்த திருமேனிக்கு நாள்தோறும் சிறப்பா அபிஷேகம் செய்யறாங்க. மஞ்சள் உடையும் மனசெல்லாம் பக்தியுமா எளிய மக்கள் கூட்டம் கூட்டமா பாத யாத்திரை வர்றாங்க. திருச்சியின் எல்லா திசைகள்ல இருந்தும் வெறுங்கால்ல நடந்தே வர்றாங்க. வேண்டியது வேண்டியபடி கிடைக்க வர்றாங்க. லட்சக்கணக்கான பிள்ளைகளை அரவணைக்க ஒரு தாய் இருக்கிறாளுங்கிற நம்பிக்கையில வர்றாங்க. தை, மாசி, பங்குனி, சித்திரை மாதங்கள்ல மாலை போட்டு விரதம் இருந்து பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்து தங்களோட வேண்டுதல்களையும் நேர்த்திக்கடனையும் செலுத்தி வழிபடுவாங்க. மற்ற மாதங்களை காட்டிலும் பங்குனி, சித்திரை மாதங்கள்ல பாத யாத்திரையாக வரும் பக்தர்களோட எண்ணிக்கை அதிகமா இருக்கும். இது மாதிரி வரும் பக்தர்களுக்கு பல்வேறு இடங்கள்ல நீர்மோர், பானகம் இதெல்லாம் பொதுமக்கள் கொடுத்து பக்தர்களை இளைப்பாற செய்யறாங்க. இனாம் சமயபுரத்துல உள்ள ஆதி மாரியம்மன் கோயிலுக்கு போய் வணங்கின பின்னாடிதான் கண்ணனூர் சமயபுரம் மாரியம்மனை வணங்குறது சுற்றுப்புறத்தில் உள்ள கிராம மக்களோட வழக்கம். சித்திரை மாத கடைசியில தொடங்கி வைகாசி முதல் தேதி வரைக்கும் பஞ்சப்பிரகார உற்சவம் நடக்கும். சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல பால், பன்னீர், பஞ்சாமிர்தம், இளநீர் போன்ற அபிஷேகங்கள் ஆடி, தை, வெள்ளிக்கிழமைகள், சித்ரா பௌர்ணமி, நவராத்திரி ஆகிய நாட்கள்ல விசேஷமா செய்யப்படுது. புரட்டாசியில வர மகாலய அமாவாசை அன்னைக்கு அம்மன் முன்னாடி புதிய மூங்கில் தட்டு ஒண்ணுல பச்சரிசி, தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு, காய்கறிகள் எல்லாத்தையும் படைச்சு பூஜை செய்யறாங்க. அப்புறம் அந்த பொருள்களை அந்தணர்கள் அல்லது ஏழைகளுக்கு தானமா கொடுக்கறாங்க. இதனால பித்ருதோஷம் நீங்கும்ங்கிறது நம்பிக்கை. இங்க பக்தர்கள் ஈர உடையோட அங்க பிரதட்சணம் செய்து வழிபடுவதோட ஆடு, கோழி, தானியங்கள், உப்பு, வெல்லம் ஆகியவற்றோட நேர்ந்து கொண்ட வெள்ளியாலான உறுப்புகளையும் தங்களை போன்ற மனித பொம்மைகளையும் காணிக்கையா செலுத்துறாங்க. அம்மை நோய் கண்டவங்க தங்கி குணம் பெற தனி மண்டபம் ஒண்ணு இங்கே இருக்கு. இந்த நோயாளிகளுக்கு தினமும் அம்மனோட அபிஷேக தீர்த்தம் பிரசாதமா கொடுக்கறாங்க. இதனால அம்மை நோய் சீக்கிரம் குணமடையறதா பக்தர்கள் நம்புறாங்க. கருவறையின் பின்புறம் அம்மனோட பாதங்கள் இருக்கு. இதுக்கு பூ போட்டு விளக்கேத்தி வழிபடுறாங்க. கோயிலோட முன் மண்டபத்துல படுத்து தூங்குறவங்களுக்கு அர்த்த ஜாமத்துல அம்பாளோட கொலுசு சத்தம் கேக்குற அதிசயம் இப்பவும் நிகழுது. அம்மை நோய் தீர்க்கவும் நகர சாந்திக்காகவும் அம்பாள் இரவு நேரங்கள்ல வலம் வருவதா ஐதீகம். சமயபுரம் கோயிலோட தல விருட்சம் வேப்பமரம். அம்மனுக்கு மாவிளக்கும் எலுமிச்சம்பழ மாலையும் விருப்பமானது. நம்ம குறைகளை ஒரு காகிதத்துல எழுதி தல விருட்சமான 1000 வருஷம் பழமையான வேப்ப மரத்துல கட்டிட்டு பிரார்த்தனை பண்ணினா குறைகள் தீருங்கிறது நம்பிக்கை. இங்க ஒரே சந்நிதியில 3 விநாயகர்கள் அருள் புரியுறாங்க. அம்பாளின் உக்கிரத்தை தணிக்க என்ன செய்யலாம்னு ஸ்ரீ காஞ்சி மகா பெரியவரின் ஆலோசனையை கேட்டாங்க. அவரோட வழிகாட்டுதலின்படி நுழைவாயிலின் வலது புறத்துல ஒரே சந்நிதியில ஞான சக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி வடிவங்களா 3 விநாயகர்களை பிரதிஷ்டை செஞ்சாங்க. அதுக்கு பின்னாடி அம்மனோட மூல விக்கிரகத்துல கோரை பற்களை அகற்றி சாந்த சுரூபியா மாத்தி 1970 கும்பாபிஷேகம் செஞ்சாங்க. அம்பாளோட கருவறைய சுத்தி எப்பவும் நீர் நிறைஞ்சிருக்கிற மாதிரி ஈரத்தன்மையோட வச்சிருக்கிறாங்க. அம்பாள் எப்போதும் குளிர்ச்சியா இருப்பதற்காக இந்த ஏற்பாடு. புராண வரலாற்றுகளின்படி இந்த மாரியம்மனை ராமபிரானின் தந்தையான தசரத மகாராஜா வழிபட்டதாகவும் மற்றும் உஜ்ஜயினியை ஆட்சி செய்து வந்த விக்ரமாதித்தனும் இந்த அன்னையை தரிசனம் செய்து ஆசி பெற்று போருக்கு சென்றதாக சொல்லப்படுது. சமயபுரத்துல உள்ள அம்மன் சிலை மூலிகைகளால உருவாக்கப்பட்டது. அதனால இந்த அம்மனுக்கு அபிஷேகம் எதுவுமே செய்யப்படுறதில்ல. உற்சவருக்கு தான் அபிஷேகம் செய்யப்படுது. எளிய மக்களின் இவ்வளவு நம்பிக்கையை பெற்றுள்ள இந்த கோயில் காலை 5:30 மணிக்கு திறந்தா இரவு 9:30 மணிக்குத்தான் நடை அடைக்கப்படுது. மாரியம்மனுக்கு 4 வேளை பூஜை நடக்குது. சமயம் கிடைக்கும் போது ஒரு தடவை எல்லாரும் இந்த மாரியம்மன் கோயிலுக்கு போய் சமயத்துல வந்து காக்கும் சமயபுரம் மாரியம்மனை வழிபட்டு அம்பிகையோட அருளை பெறணும்னு அம்பிகையே வேண்டிக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி.